ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மில் பண்ணணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிங், சைக்கிளிங் ஆர் ஹிட்டிங் த ஜிம், சம்திங் லைக் தட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் வி ஃபீல் லைக் வி ஆர் ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டட் அண்ட் வி வில் ஸ்கிப் த டே. ஹியர் த கேட்ச் இஸ் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பில்டிங் அன் ஹேபிட். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேபிட்டை ஸ்கிப் பண்ணுறோன்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்கிப்பிங் த சேம் ஹேபிட் டுமாரோ வில் ஆல்சோ பி ஹையர். ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 or 3 டேஸ் ஸ்கிப் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஆக்சுவல் ரொட்டீனுக்கு வந்துடுவோம். ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, வி ஆல் திங்க் தட் எ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் லைக் 80% ஆஃப் ஃபிசிக்கல் அபிலிட்டி அண்ட் ஜஸ்ட் 20% ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த். Actually it's not. Actually it's completely opposite of that. Let's say a physical activity is about just 20% of physical ability and 80% of mental strength. Like let me explain that to you. ஸோ நம்ம வந்து ஒரு ஜிம் போகணும்னு நினைக்கிறப்போ நம்ம அங்கே போனால் 1 hour ஒர்க் அவுட் பண்ணுவோம், 2 hour ஒர்க் அவுட் பண்ணுவோன்றதை நினச்சி மென்டலாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுமே தவிர அங்கே போனால் போதும் அப்படின்றத வந்து நம்ம நினைக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபுல் கோல் வந்து அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுல தான் இருக்கும். பட் நம்ம அங்கே போனாலே போதும்னு நினைக்கிறப்போ என்ன ஆகும்னா, நம்ம அங்கே போயிட்டாலே போயிடுவோம். பிகாஸ் வி வில் நாட் கோ தேர், சிட் ஸ்டில் அண்ட் கம் பேக். டெஃபினட்டாக நம்ம அங்கே போனால் நம்ம வந்து நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒர்க் அவுட் பண்ணலனாலும் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஜாகிங் போகிறப்போ, ஸோ நம்ம ஷூ போட்டுட்டு கிரவுண்டுக்கு போயிட்டாலே நம்மளால் 5 kilometers ரன் பண்ண முடியலனா கூட அந்த இடத்துல ஒரு 2 kilometers ரன் பண்ணிட்டு வந்துடுவோம். பிகாஸ் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பில்டிங் அன் ஹேபிட், இட் டசன்ட் மேட்டர் ஹவு குட் யூ ஆர் டூயிங் சம்திங். வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் இஸ் இஃப் யூ ஆர் டூயிங் இட் ரெகுலர்லி. தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஸோ இதை நம்ம எப்படி வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறப்பவே அதை வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து த ஆக்சுவல் ஹேபிட் லைக் ஜாகிங், ஹிட்டிங் த ஜிம், சம்திங் லைக் தட். இன்னொன்று என்னென்னா ஸ்டார்டர் ஆஃப் தட். லைக் லெட்ஸ் சே நம்ம வந்து ஜாகிங் போனோன்னா, நம்மள ஜாகிங் போகிறதே கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நம்ம வந்து டெஃபினட்டாக மென்டலி டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஷூ போட்டுட்டு கிரவுண்டுக்கு போனால் போதும். ஸோ நாங்கள் போனாலே டெஃபினெட்லாக வி வில் ரன். அதே மாதிரி நான் பேக் எடுத்துகிட்டு ஜிம் போனாலே போதும். ஸோ அங்கே போனாலே டெஃபினெட்லி வி வில் ஒர்க் அவுட். ஸோ நம்ம வந்து அந்த ஆக்சுவல் ஆக்டிவிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஸ்டார்டர்ஸில், ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் ஈஸி. நான் வந்து ஷூ போட்டு கிரவுண்டுக்கு போனாலே போதும், பேக் எடுத்துகிட்டு ஜிம் போனாலே போதும். டெஃபினட்டாக அங்கே போனால் நம்மளோட ஆக்சுவல் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணிவிடுவோம். மேபி நம்ம டயர்டாக இருந்தால் கூட ஃபுல் எக்ஸ்டெண்டுக்கு பண்ணலாம் கூட ஒரு மினிமலாக பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்படி வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்போ அந்த ஹேபிட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண நினைக்கிறப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ண.